ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி மக்ரோனி பாஸ்தா இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மக்ரோனி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். வாட்டர் சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். மக்ரோனி வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில், பட்டை 2, கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எட்டு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகோஸ் ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு 1 ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகாய் 1. இந்த மெத்தடில் செய்யுங்க, குழையாமல் சூப்பராக வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் அது மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குக் ஆகட்டும். நம்ம வேக வச்ச மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. மக்ரோனி ரொம்ப குழையக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்துடுச்சுன்னா போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். மக்ரோனி நல்ல கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. நான் சேர்த்த வெஜிடபிள் எல்லாம் வெந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வெஜிடபிளும் நல்லா வெந்துடுச்சு. தக்காளியும் மேஷ் ஆகிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மேஜிக்கல் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுடலாம். வெஜிடபிள் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன். சாஸ் எல்லாத்தையும் இந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். வாட்டர் ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா பாஸ்தா வெந்துருச்சு. ஒரு 50 ml மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிளும் கொஞ்சம் குக் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. வாட்டரும் சுத்தமாக இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்ரோனி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மக்ரோனியை இந்த வெஜிடபிள் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுறேன். கொஞ்சமாக புதினா இலை, புதினாவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் இல்லை, அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 2 மினிட்ஸ் தான். மக்ரோனி பாஸ்தாவில் இந்த ஃப்ளேவர், இந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இறங்கி வந்திருக்கு. அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.